ரோமர் கழுது நிருபம் 14ஆம் அதிகாரம். ரோமர் 14, 17வது வசனம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது. ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, நல்ல மாலை வேளைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய ஆவியானவர் எங்கள் மத்தியிலே இருக்கிறீர். கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே கூடி வரும் பொழுதெல்லாம் நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறீர். உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகளை கொண்டு கர்த்தாவே இந்த மாலை வேளையிலே ஒவ்வொருவரோடும் பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளை ஆழமாய் நாங்கள் அறிந்து கொள்ள கற்றுக்கொள்ள, உம்முடைய வார்த்தையிலே கர்த்தாவே நாங்கள் வேறு கொள்ள, உம்முடைய வார்த்தையிலே நாங்கள் பலனடைய எங்களுக்கு கிருபை செய்கிறீர். வார்த்தையை கொண்டு ஒவ்வொருவரோடும் பேசுகிறபடியால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். ரொம்ப அற்புதமான ஒரு சப்ஜெக்ட், ஒரு பாடம். பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் என்றால் தேவனை ராஜாவாக கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை என்ற அர்த்தம். அதுக்கு முன்னாடி பாருங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நானே ராஜா, நானே மந்திரி, யாரும் எனக்கு எதுவும் சொல்லக்கூடாது, நான் என் இஷ்டப்படி தான் வாழ்வேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை நமக்கு இருந்தது இல்லையா? எல்லாருக்கும் அப்படிதான், இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் என்னுடைய ராஜாவாக இருக்கிறார், அவர் என்னுடைய ஆண்டவராக இருக்கிறார், இயேசு என்னுடைய இரட்சகராக இருக்கிறார், இயேசு என்னுடைய தகப்பனாக இருக்கிறார். ஆகவே அவருக்கு நான் உட்பட்டிருக்கிறேன், அவருக்கு கீழ்ப்படிந்த ஒரு வாழ்க்கை நான் வாழ்கிறேன் என்கிற ஒரு மனது வந்து விடுகிறது. அப்புறம் அவரை தேடுகிற பாருங்க ஒரு வாஞ்சை ஏற்படுகிறது, அவரை தேடுகிற ஒரு உள்ளம் வந்து விடுகிறது. வாழ்க்கை ரொம்ப தலையில மாறிடுது இல்லையா? ஆகவே தேவனுடைய ராஜ்யம் என்பது பாருங்க, தேவனை ராஜாவாக கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை. எல்லாரும் சொல்லுவோம், தேவனை ராஜாவாக கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை. அதான் பாருங்க கிறிஸ்தவ ஜீவியம், அதுதான் தேவனுடைய ராஜ்யம். பாருங்க, பரலோகம் வேற, பரலோக ராஜ்யம் வேற. பைபிளை நல்லா படிச்சு புரிஞ்சுக்கணும். பரலோகமும் பரலோக ராஜ்யமும் ஒன்று கிடையாது. நிறைய சபையில் இதை போதிக்கிறதும் இல்லை, நிறைய விசுவாசிகளுக்கு தெரியவும் தெரியாது. பரலோகமும் ஒன்று தான், பரலோக ராஜ்யமும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறாங்க. பரலோகம் என்பது பாருங்க, மேலே இருக்கிற தங்கப்பட்டணம். அந்த தங்கப்பட்டணத்துக்கு நம்ம செத்த பிறகு போகிறோம். அதில் எந்த மாற்றமுமே கிடையாது. ஏன்னா இயேசு சொல்லிட்டார் இல்லையா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவினிடத்துல வரான். அந்த பிதா வந்து பரலோகத்தில் இருக்கிறாரு, அவருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்குது. அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் அவர் வழியாக இருக்கிறார். எதுக்கு வழி? பாருங்க, பரலோகம் வரைக்கும் அவர் தான் வழி. அப்போ பரலோகத்துக்கு செத்த பிறகு போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னால் வருது கிறிஸ்தவ வாழ்க்கை, இந்த பூமியிலே நாம் வாழ்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை. பாருங்க, அப்போ பரலோக ராஜ்யம் அல்லது தேவனுடைய ராஜ்யம், இந்த பரலோக ராஜ்யம் அல்லது தேவனுடைய ராஜ்யம் என்கிற வார்த்தைகள் மாறி மாறி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது வேதத்தில். பரலோக ராஜ்யம் என்பது இயேசுவை ராஜாவாக ஏற்றுக்கொண்டு வாழ்கிற பூலோக வாழ்க்கை. எல்லாரும் சொல்லுவாங்க பூலோக வாழ்க்கை. ஆனால் நம்ம ஆவிக்குரியவங்க இன்னைக்கு பரலோகம் 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 அடிச்சுட்டு கிடக்கிறாங்க. பரலோகத்துக்கு போனால் போதுன்றது தான் அவங்களுடைய மனநிலை. போகிறோம், அவசரப்படாதீங்க. ஒன்றும் போகிறதுக்கு ஒன்றும் அவசரமே கிடையாது. சிலர் அவசரப்பட்டுட்டு இங்கே இந்த பூலோக வாழ்க்கையை வேண்டான்றாங்க. நல்லா கவனிங்க, இயேசு பரலோகத்தை பற்றி ஒரு முறை பேசியிருப்பார், ஆனால் பரலோக ராஜ்யத்தை பற்றி 10 முறை பேசியிருக்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? பரலோக ராஜ்யம் அல்லது பூலோகத்திலே நாம் வாழ்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை தேவனுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதனால தான் அதை ரொம்ப அழுத்தி சொல்லி இருக்கிறாரு, திரும்ப திரும்ப அதை பற்றி பேசி இருக்கிறாரு. பாருங்க, தேவனுடைய பார்வையில் பாருங்க,
அந்த பூலோகத்தில் நாம் வாழ்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அது முதலாவது வருது. அதுக்கு அடுத்தது தான் பரலோக வாழ்க்கை. கவனிங்க, எப்பவுமே முதலாவது வருகிறதுக்கு அந்த முதல் ஸ்தானம் தான் இல்லையா? ரெண்டாவது வருவதற்கு ரெண்டாவது ஸ்தானம் தான். ரெண்டாவது வர்றதை தூக்கி முன்னாடி போட முடியாது, முன்னால வர்றதை தூக்கி பின்னாடி போடக்கூடாது. இருக்கிறீங்களா? இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. திருப்போம் மார்க்கு சுவிசேஷம், மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14, 15 ஆகிய வசனங்களை பாருங்க. யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம், தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, பரலோகத்தின் சுவிசேஷம் போடல, தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம், தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். அதாவது தேவனுடைய ராஜ்யத்தை சமீபமாக கொண்டு வந்துட்டேன் நான். இப்போ அதுக்குள்ள நீங்க பிரவேசிக்கணும்னா, அதை நீங்க பார்க்கணும்னா, அதனுடைய ஆசீர்வாதங்களை நீங்க அனுபவிக்கணும்னா வேற இன்னும் செய்ய வேண்டியதில்லை. என்ன பண்ணணும்? மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிக்க வேண்டும். மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிட்டீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தை பார்த்துடலாம், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நுழைஞ்சிடலாம் என்று இயேசு பாருங்க பிரசங்கிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது இன்னும் கொஞ்சம் நல்லா விளங்குற மாதிரி சொன்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது இயேசு சொல்றார் இல்லையா? இதை எப்படி சொல்லணும்னா, மனம் திரும்புங்கள், ராஜ வாழ்க்கை சமீபமாக இருக்கிறது. ஹலோ, ராஜ வாழ்க்கை சமீபமாய் இருக்கிறது. ஏன்னா இது ராஜாதி ராஜாவினுடைய ராஜ்யம். ஆகவே அந்த மனம் திரும்புகிற மனுஷன் ராஜ வாழ்க்கைக்குள்ளேயே என்ன செய்கிறான்? பிரவேசிக்கிறான். கீழ்த்தரமான வாழ்க்கை மாறி உயர்தரமான வாழ்க்கை என்ன செய்கிறது? உண்டாகிறது. இஸ்ரவேல் மக்கள் பாருங்க, எகிப்து தேசத்துல அடிமைகளாக இருந்தார்கள் இல்லையா? அது சரியான ஒரு உதாரணம், ஒரு எக்ஸாம்பிள். எகிப்து தேசத்துல அவங்க அடிமைகளாக இருந்தாங்க. அவருடைய வாழ்க்கை தரம் வந்து ரொம்ப படுமோசமா இருந்தது. அவங்களுக்கு சாப்பாடு என்னன்னா வெள்ளரிக்காய், வெள்ளைப்பூண்டு, வெங்காயம், கீரை, கொமட்டிக்காய், இதெல்லாம் அவங்களுடைய சாப்பாடு. எப்படி இருந்திருக்கும் பாருங்க. இதுதான் அவங்க சாப்பாடு. ஆனா தேவன் அவர்களை விடுதலையாக்கி கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போகிறார். அது எப்படிப்பட்ட தேசமா? அது ரொம்ப நல்ல தேசமா. பாருங்க எப்படி ஒரு டிரான்சிஷன், பாருங்க எப்படிப்பட்ட ஒரு மாற்றம். ஆண்டவரை நான் துதிக்கிறேன். இயேசுவை ஏற்றுக்கொண்டா பாருங்க, ஏதோ ஒரு சின்ன மாற்றம் ஏற்படுது. அப்படியே இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு போ அப்படி சொல்லாம, பகலுக்கும் இரவுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கிறதோ, வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கிறதோ, அவ்வளவு பெரிய வித்தியாசம் ரட்சிக்கப்பட்ட உடனே மனுஷனுக்கு வந்து என்ன செய்யுது? கிடைக்கிறது. அதனாலதான் ரட்சிக்கப்பட்ட மனிதர்கள் பாக்கியவான்கள். இருக்கிறீங்களா? எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட நான் பாக்கியவான். இன்னொரு முறை சொல்லுவோம், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட நான் பாக்கியவான். இன்னொரு முறை சொல்லுவோம், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட நான் பாக்கியவான். பாக்கியவான்களா நீங்க? பாருங்க, இஸ்ரேல் மக்கள் அவ்வளவு மோசமான ஒரு அடிமைத்தனத்தின் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்து பாருங்க கர்த்தர் சொல்கிற விதமாக உபாகமத்தின் புஸ்தகத்துக்கு போவோம். உபாகமம் 8:7 உன் தேவனாய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுகிறார். இஸ்ரேல் மக்களுக்கு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? யோசித்து பாருங்க. உன் தேவனாய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுகிறார்னா என்ன அர்த்தம்? நீ ஏற்கனவே ரொம்ப மோசமான தேசத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். வாழ்க்கை படு மோசமா இருக்குது. அப்படிதான் பாருங்க, ரட்சிக்கப்படாத வாழ்க்கை படு மோசமான வாழ்க்கை. அதுல பெரிய
படிப்பு இருக்கலாம், அதில் பெரிய பணம் இருக்கலாம், அதுக்கு பெரிய சொகுசுகள்லாம் இருக்கலாம், உலக பிரகாரமான நன்மைகள்லாம் எல்லாம் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கணிப்பு என்னன்னா படுமோசமான வாழ்க்கை. கண்ணை மூடனா பாருங்க, பாதாளம், பயங்கரமான பாதாளம், நித்தியமா அதை விட்டு வெளியே வரவே முடியாது. எவ்வளவு பயங்கரமான வாழ்க்கை யோசித்து பாருங்க. ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை பாருங்க, எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நல்ல தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கிற ஒரு வாழ்க்கையா. பெரிய பாஸ்டர் பாருங்க, அவங்க சில நேரங்களில் சொல்லுவாங்க 30 வயசுல ரட்சிக்கப்பட்டாங்களாம். படிச்சிட்டு இருக்கும் போதும் வேலை கிடைச்ச போதும் பாருங்க தலகால் தெரியாம ஆடுவாங்களாம். வீட்டிலேயே ரொம்ப சுட்டி அவங்க தானா. 5 பிள்ளைகளே ரொம்ப சுட்டி அவங்க தானே பாருங்க. கடைசியில் ஆடுன்னு ஆடி கடைசியில் பாருங்க பிசாசுடைய கனிகளுக்குள்ள சிக்கி, பிசாசுடைய கனிகளுக்குள்ள மாட்டி படாத பாடுபட்டு சாவின் விளிம்பிக்க போயிட்டாங்க. அப்புறம் கர்த்தருடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டு இந்த ஆசீர்வாத வாழ்க்கைக்குள்ள வந்துட்டாங்க. வந்த பிறகு அடிக்கடி யோசிப்பாங்களாம், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டிருந்தா நல்லா இருக்குமே, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியாவது ரட்சிக்கப்பட்டிருந்தா நல்லா இருக்குமே, இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் போய் மாட்டி இருக்க மாட்டோமே அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்களாம். இதை எப்போ ஏன்ட்ட சொன்னாங்கன்னா பாருங்க, எனக்கு திருமணமான புதுசில் கோயம்புத்தூரில் ஒரு சர்ச்சு ஒருத்தர் ஆரம்பித்தார். அந்த சர்ச்சை ஆரம்பிக்கிறதுக்கு பெரிய பாஸ்டர் வந்து நீங்கள் வந்து ஜெபம் பண்ணி ஆரம்பிச்சு வைங்கய்யா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாரு. அப்போ நாங்கள் எல்லோரும் குடும்பமாக போயிருந்தோம். இப்போ பிள்ளைகள்லாம் இல்லை, நாங்கள் 4 பேர் தான். பெரிய பாஸ்டர்மா, நான், என் மனைவி பாருங்கள் 4 பேரும் கோயம்புத்தூர் போயிருந்தோம். அப்போ தான் ஒரு சில மாதங்கள் தான் ஆகுது திருமணமாகி. அப்போ கோயம்புத்தூரில் அந்த சர்ச்சை ஆரம்பிச்சுட்டு கூட ஒரு நாள் அங்கே தங்கிட்டு மறுநாள் வரலான்னு சொல்லி இவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க. அதனால் கூட ஒரு நாள் அங்கே தங்கியிருந்தோம். தங்கியிருக்கும்போது மறுநாள் காலையில் பாருங்கள் பெரிய பாஸ்டர் திடீர்னு நான் வாங்க எல்லோரும் ஊட்டி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னாங்க. கோயம்புத்தூர் போனால் ஊட்டி பக்கம் இல்லையா, அதனால் 30 வருஷத்துக்கு முன்னாடி ஊட்டி போயிட்டு வந்துடலான்னு. அப்போ பெரிய பாஸ்டர்மா சொன்னாங்க, ஏற்கனவே அங்கேருந்து வந்து ரொம்ப டயர்டாக இருக்கிறோம், அங்கே ரூம் நல்லா இருக்குது, நாங்கள் ரெஸ்ட் எடுக்கிறோம். என் மனைவியும் சொல்கிறேன், நாங்கள் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு. இப்போ நானும் பெரிய பாஸ்டரும் பாருங்கள் நல்லா புது கார் அப்போ வாங்கியிருந்தாங்க. அதில் ஏறி 2 பேரும் ஊட்டிக்கு போகிறோம் பாருங்கள். போகிற வழியில் தான் இதெல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. ஏன்னா அது வரைக்கும் பாருங்கள் பாஸ்டர் இப்பவும் அப்படி தான் யாருக்கூடையும் சரியாக பேச மாட்டாங்க. என்னன்னா என்ன, மருமகனாக இருந்தாலும் சரி, மகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, என்னன்றதான் அதெல்லாம் பேசுவாங்க. ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஊட்டிக்கு போயிட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் என்கிட்ட பேசிகிட்டே வர்றாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு, வினோதமாக இருந்துச்சு எனக்கு. ஏடா இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு. அப்போ சொல்லிகிட்டே வந்தாங்க பாருங்கள். போகிற வழியில் அவங்க வேலை பார்த்த அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கன் ஃபேக்ட்ரி, குண்டு செய்கிற இடம், அந்த ஃபேக்ட்ரியெலாம் நிறுத்திட்டே என்னை உள்ளெல்லாம் கூப்பிட்டு போனாங்க. கொஞ்சம் தூரம் உள்ளெல்லாம் கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க, இங்கே தான் வேலை பார்த்தேன் நான் அப்படின்னாங்க. பார்த்துட்டு அப்புறம் திரும்ப போகும்போது சொல்கிறாங்க, எந்த மலையிலேருந்து குதிச்சா சீக்கிரம் சாகலாம், அப்படி தான் என்னுடைய எண்ணம் ஓடிக்கொண்டே இருந்தது. இந்த மலையிலேருந்து செத்துடலாமா, இந்த மலையிலேருந்து சீக்கிரம் விழுந்தா சீக்கிரம் செத்துடலாமா, இப்படியே யோசிச்சுட்டு இருப்பாங்களாம். சொல்கிறாங்க, எனக்கு வாழறதுக்கே வெறுப்பாக இருந்துச்சு, வாழ எனக்கு பிடிக்கவே இல்லை, அவ்வளவு கஷ்டங்களுக்குள்ள நான் போயிட்டேன், தீராத மண்டவலி. போய் எத்தனை மாத்திரை போட்டாலும் அடங்காதான் பாருங்க மண்டவலி. போய் செவரில் டம்முன்னு மோதுவாங்க. செவரில் மோதும் போது லேசாக வலி விடுமா பாரு. இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. லேசாக வலி விடுமா, சூதிங்காக இருக்குமா. அதனால் மறுபடியும் போய் செவரில் மோதுவாங்களாம்.
அவ்வளவு கஷ்டம் பாருங்க. ராத்திரி படுத்தா தூக்கம் வராதான், சிகரெட் குடிச்சிட்டே இருப்பாங்களாம். அதனால டாக்டர்லாம் செக் பண்ணி பார்த்து, உனக்கு வந்து இன்சோமினியா, உனக்கு தூக்கம் வராத ஒரு நிலைமை அப்படி தான் இருக்கும். இந்த தூக்க மாத்திரையை போட்டு வந்து தூங்குன்னு சொல்லி தூக்க மாத்திரை கொடுப்பாங்களாம். தூக்க மாத்திரை கூட்டிகிட்டே போனாங்களாம், தூக்கம் வர மாட்டேங்குதான். ரொம்ப கஷ்டம், அதனால சீக்கிரம் செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாங்களாம் பாருங்க. அந்த மாதிரி நேரத்தில் பாருங்க சொல்றார், நான் விரும்பாத இயேசு என்னை தேடி வந்தார். நல்ல வேளை அவரை தேடி போனார் பாருங்க. ஏன்னா இன்னைக்கு அவர் மூலமா நாம எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் பாருங்க. அந்த ஊட்டி மலையில் ஒரு நாள் ராத்திரியில் ஒரு வெள்ளைக்காரன் எங்கேயோ பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறானா, இயேசு நல்லவர், உனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறார், ரத்தம் சிந்தி இருக்கிறார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து ஆண்டவராக இருக்கிறாரு, உன்னை விடுதலையாக்குறவராக இருக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார், உனக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறாரு, இந்த உலகத்திலையும் மறு உலகத்திலையும் உன்னை வாழ வைக்கிறவராக இருக்கிறாரு. இவங்க செய்தியை பேசிட்டு இருக்கிறான் பாருங்க. எங்கேயோ இருந்த சத்தம் கேட்குதான். மலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போனீங்கன்னா தெரியும், அங்கே தங்கியிருந்தீங்கன்னா எங்கேயோ இருக்கிற சத்தம் அப்படியே தொனிப்பாக கேட்கும். அப்போ கர்த்தர் தான் நம்மகிட்ட பேசுகிறாருன்னு சொல்லி பாருங்க, இயேசுவே உள்ளத்துக்குள்ளே வாருன்னு சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்களாம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு சொல்கிறாங்க, இனம் புரியாத சந்தோஷம், இனம் புரியாத சமாதானம், முதுகுல இருந்து ஒரு டன் பாறை உருண்டு ஓடின மாதிரி ஒரு சுகம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை இதுதான் பாருங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாருங்க, இயேசுவின் இடத்துல வந்த மாத்திரத்துல பாவ பாரம் நீங்குகிறது. எந்த பாரத்தை பார்க்கலாம், பாவ பாரம் தான் பயங்கரமான பாரம். நிறைய மனிதர்களுக்கு தெரியல, சுமந்துட்டே தான் தெரியுறாங்க. பைக்கில் போகும்போதும் அந்த பாவ பாரத்தை பாவ மூட்டையை தூக்கிட்டு தான் போகிறாங்க. காரில் போகும்போதும் அந்த பாவ மூட்டையை தூக்கிட்டு தான் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ரட்சிக்கப்படாதவர்கள், நம்மளும் ரட்சிக்கப்படாத நிலைமையில் அந்த பாவ பாரத்தை தான் சுமந்துட்டு இருந்தோம். ஆனால் இயேசு வந்த மாத்திரத்தில் இந்த பாவ பாரம் அணிச்சிருச்சு, நீங்கிடுச்சு. இனம் புரியாத சமாதானம், ஒரு இறகு காற்றுல பறக்கிற மாதிரி பாருங்க, ஒரு இலகுவான ஒரு ஃபீலிங், ரட்சிப்பு பாருங்க, சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, இனிப்பான வாழ்க்கை, இன்பமான வாழ்க்கை மனுஷனுடைய பங்காக மாறுகிறது. அவர் சொல்றாரு, அப்படி மாறிடுச்சு என் வாழ்க்கை. இப்ப சொல்றாரு, எனக்கு சாக பிடிக்கலன்றாரு. இத்தனை வருஷம் ஊழியம் பண்ண பிறகு எனக்கு சாக பிடிக்கல, மக்களுக்காக வாழ விரும்புகிறேன். அருமையானவர்களே பாருங்க, எப்படிப்பட்ட மாற்றம் பாருங்க. அடிமைத்தனத்தின் வாழ்க்கைய ஆளுகிற ஒரு வாழ்க்கையாக கர்த்தர் செய்கிறார், மாற்றி விடுகிறார். கசப்பான வாழ்க்கைய இனிப்பான வாழ்க்கையா மாற்றி விடுகிறார். இதான் ரட்சிப்பு இல்லையா? எல்லாரும் சொல்லுவோம், என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை சமாதானமும் சந்தோஷமும் நிறைந்த இன்பமான வாழ்க்கை. என்ன ஒரு முறை சொல்லுவோம், என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை சமாதானமும் சந்தோஷமும் நிறைந்த இன்பமான வாழ்க்கை. இன்னொரு முறை சொல்லுவோம், என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை சமாதானமும் சந்தோஷமும் நிறைந்த இன்பமான வாழ்க்கை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? திரும்ப திரும்ப சொல்லதான் பைபிளில் போட்டிருக்கு, அவன் சொன்னபடி ஆகும். அதனால தான் நான் சொல்ல வைக்கிறேன். வாயை திறந்து இந்த நல்ல பாருங்க விசுவாச வார்த்தைகளை சொல்லும்போது அது நம்முடைய பங்காக என்ன செய்கிறது, மாறுகிறது. கவனிங்க, இதைத்தான் தேவன் வந்து சொல்றாரு, தேவன் உன்னை நல்ல தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க பண்ணுகிறார். இப்ப போவோம், உபாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 7வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். நல்ல பாருங்க, தண்ணி வளமா இருக்கிற தேசம். தண்ணி வளமா இருந்தாலே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இல்லையா? இன்னைக்கும் பாருங்க, யாராவது வீடு தேடி போனாங்கன்னா நல்ல தண்ணி இருக்குதான்னு தான் முதல்ல பார்க்குறாங்க. தண்ணி வளமா இருக்குதா, அது நல்ல தண்ணியா இருக்குதா? சமீபத்தில் கூட ஒரு சகோதரி வந்து என்கிட்ட சொன்னாங்க, அந்த வீட்டை விட்டுட்டோம் பாஸ்டர், இப்போ இங்கே வந்துட்டோம் பாஸ்டர் அப்படின்னாங்க. இப்போ எப்படி? நான் உடனே கேட்டேன், இங்கே எப்படி நல்ல தண்ணி? அதுக்கு தானே இங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னாங்க.
கவனிங்க, இங்க கானான் தேசத்தை பற்றி கர்த்தர் சொல்லும்போது, அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். தண்ணி பஞ்சமே கிடையாது. தண்ணியில ஒரு பஞ்சமில்லாத நிலைமைன்னா ரொம்ப சந்தோஷமான ஒரு நிலைமை இல்லையா? அப்புறம் சொல்றாரு 8வது வசனம், அது கோதுமையும் வாக்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதளம் செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவு மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். டே அப்பா, பெரிய பசங்க அருமையா சொல்றாரு, வாசிக்கும் போதே எச்சு ஊறுது. எப்படிப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறாரு பாருங்க. கொமட்டி காய்களை தின்னுட்டு இருந்த ஆட்கள் அவங்கள பார்த்து சொல்றாரு, திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் ஒலிவு மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். ஆமீன். பாருங்க, அப்படிப்பட்ட தேசத்துக்குள்ள நான் பிரவேசிக்க பண்ணுகிறேன் அப்படிங்கிறாரு. அப்ப அதுதான் தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் வந்து வளமான ஒரு ராஜ்யம். கவனிங்க, அப்ப அந்த ராஜ்யத்துக்குள்ள எப்படி வந்திருக்கிறோம், நம்ம எப்படி உள்ள நுழைஞ்சோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மறுபிறப்பின் மூலமாக, மறுபடியும் பிறந்ததன் மூலமாக நாம் அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்து விட்டோம். வரப்போகிறோம் இல்ல, வந்து விட்டோம். திருப்போம் யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம். யோவான் 3:3 வசனம் பாருங்க. யோவான் 3:3. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இந்த கவனிங்க, இந்த மெய்யாகவே மெய்யாகவேன்றது எப்போதும் இயேசு பேசுறது இல்லை. சில நேரங்கள் அப்படி சொல்லிட்டே போறார், மெய்யாகவேன்ற வார்த்தையே வராது. சில நேரங்களில் மெய்யாகவே என்பது ஒரு முறை வரும். ஆனா மெய்யாகவே மெய்யாகவே ட்ரூலி ட்ரூலின்னு சொன்னார்னா, வெரிலி வெரிலின்னு சொன்னார்னா, அது ரொம்ப முக்கியமான வசனம்னு அர்த்தம். பாருங்க, இங்க சொல்றாரு, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, யாருக்குன்னா அந்த நிக்கோதேமு. ஏன் இவன் பாருங்க, இவன் யூதருக்கு போதகன், ஆனா ரட்சிப்பை பற்றி ஒன்றும் தெரியல. இன்னைக்கு நிறைய போதகர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ரட்சிப்பை பற்றி ஒண்ணுமே தெரியல. பாருங்க, சிலர் ரட்சிக்கப்படாமலே போதிச்சிட்டு இருக்கிறாங்க. சிரிக்கிறீங்க நீங்க, உண்மை. ரட்சிக்கப்படல, ஆனா பெரிய பிரசங்கம் நடந்துகிட்டு இருக்குது. எவ்வளவு பயங்கரம் பாருங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கணும், அது ரொம்ப முக்கியம். இவன் வந்து ரட்சிக்கப்படல, ஆனா யூதருக்கு போதனா இருந்திருக்கிற அந்த நிக்கோதேமு, அவன்கிட்ட கர்த்தர் சொல்றாரு, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். தேவனுடைய ராஜ்யம் இருக்குதுன்னே அவனுக்கு தெரியாது. ரட்சிக்கப்படாத மனுஷனுக்கு, நல்லா கவனிங்க, ரட்சிக்கப்படாத மனுஷனுக்கு தேவனுடைய ராஜ்யம் ஒன்று இருக்குதுன்னே தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த ஐம்புலன்களுக்கு உட்பட்ட ஒரு மாம்சீகமான, மாம்சத்துக்கு அடுத்த ஒரு வாழ்க்கை. என்னன்னா, பார்க்கறது, கேட்கறது, நுகர்றது, ருசிக்கிறது, தொடுறது. ஐம்புலன்கள். சீயிங், ஹியரிங், ஸ்மெல்லிங், டேஸ்டிங் அண்ட் டச்சிங். பாருங்க, இதுக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கை. நான் வந்து பார்க்காத நம்ப மாட்டேன், நான் கேட்காத நம்ப மாட்டேன், நான் நுகராத நம்ப மாட்டேன், நான் ருசிக்காத நம்ப மாட்டேன், நான் தொடாத நம்ப மாட்டேன். இப்படின்றதான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னங்க கடவுளை பற்றி சொல்லிட்டு இருக்கிறீங்க, எங்க இருக்கிறாரு அவரு அப்படிங்கிறான். ஏன்னா அவனை பொறுத்தளவுல இந்த ஐம்புலன்களுக்குள்ள இருக்கிறாரா? ஐம்புலன்களுக்கு உட்பட்ட வாழ்க்கை தான் வாழ்க்கை, அதுக்கு மேல ஒரு வாழ்க்கையே கிடையாதுன்னு அவன் யோசிக்கிறான், ரட்சிக்கப்படாதவன். ஆனா ஐம்புலன்களுக்கு மேல இருக்கிறதாங்க மிகப்பெரிய ஒரு உலகம். அந்த உலகம் தான் இந்த ஐம்புலன்களுக்கு உட்பட்ட இந்த காணக்கூடிய உலகத்தை படைத்திருக்கிறது. பாருங்க, இந்த ஐம்புலன்களுக்கு மேல இருக்கிறது தான் இருக்கிறவர் தான் தேவன் இல்லையா? அன்பு கண்ணால பார்க்க முடியுமா? கையால தொட முடியுமா? மூக்கால நுகர முடியுமா? வாயால ருசிக்க முடியுமா? கையால தொட முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. அன்பு அது வந்து ஆவிக்குரிய சக்தியா இருக்குது.
இல்லையா? சந்தோஷம், சமாதானம், ஞானம், அறிவு. பாருங்க, தேவன், தேவதூதர்கள், பரிசுத்த ஆவியானவர் எல்லாமே பாருங்க ஐம்புலன்களுக்கு மேலாக இருக்கிறவர்கள் இருக்கிற காரியங்கள் இல்லையா? மறுபடியும் பிறக்காதவங்க யாருமே இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு உலகத்தை பார்க்கவே மாட்டாங்க. அதனால தான் நம்ம இதில் பார்க்குறோம் இல்லையா, கொரிந்தியன் புஸ்தகத்தில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ சொல்லுங்க நித்தியமானவைகள். நித்தியமான உலகம் அது, ஆவிக்குரிய உலகம். மறுபடியும் பிறக்காதவங்க அதை பார்க்கவே மாட்டாங்க. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மறுபடியும் பிறந்தவங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? மறுபடியும் பிறந்தவங்களுக்கு கண்ணு ஆவிக்குரிய கண்ணு திறக்கப்பட்டுருச்சு. அவங்க பார்க்குறாங்க, ஆமாம் ரட்சகர் இருக்கிறாரு, பாவ மன்னிப்பு இருக்குது, சமாதானம் இருக்குது, சந்தோஷம் இருக்குது, அதை நான் அனுபவிக்கிறேன், அந்த விடுதலையின் வாழ்வை அனுபவிக்கிறேன், அந்த வெற்றியின் வாழ்வை அனுபவிக்கிறேன். ஐ நோ, எனக்கு தெரியும் தேவனுடைய ராஜ்யம், அதை நான் பார்த்துட்டேன், அது இருக்குது அப்படின்னு சொல்லி மனம் திரும்பினவங்க சொல்றாங்க இல்லையா? இப்ப பாருங்க 5வது வசனம். 5, இயேசு பிரயோஜனமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அங்க 3ஆம் வசனத்தில் என்ன சொன்னாரு? தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் அப்படின்னாரு. இப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க மாட்டான். அப்ப பிரவேசிக்கணும்னா என்ன பண்ணணுமா? ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணுமா? கவனிங்க, அந்த ஜலத்தினால் பிறக்கிறதுனா என்ன பாஸ்டர் அப்படின்னு கேட்பாங்க. நிறைய வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, நீங்களும் நானும் அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும்போது தண்ணிக்குள்ள தான் கிடந்தோம். ஹலோ, சிலர்லாம் யோசிக்கிறாங்க, நானா? ஆமா, எல்லாருமே இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே பிறக்கிறதுக்கு முன்னாடி அம்மா வயிற்றுக்குள்ள தண்ணிக்குள்ளதான் இருந்தோம். அதைத்தான் அந்த ஜலத்தினால் பிறக்கிறது, நேச்சுரல் பர்த், இயற்கை பிறப்பு இருக்குதே, அதைத்தான் அந்த ஜலத்தினால் பிறப்புது என்று சொல்லுகிறார்கள். கவனிங்க, அப்ப இயற்கையில ஒரு மனுஷன் பிறக்கணும், பிறந்துட்டு அப்புறம் பாருங்க ஜலத்தினாலும் அப்புறம் ஆவியினால பிறக்கணும். ஜலத்தினால பிறந்தா மட்டும் போதாது, இயற்கை பிறப்பு மட்டும் போதாது, ஆவியினாலையும் பிறக்கணும். 6ஆம் வசனம் பாருங்க, மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய். 2 பிறப்பு, மாம்சத்தில் பிறக்கிற பிறப்பு ஒன்று இருக்குது, ஆவியில பிறக்கிற பிறப்பு ஒன்று இருக்குது. உங்களுடைய பாக்கியம் என்னுடைய பாக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்களும் நானும் மாம்சத்தில் பிறந்தது மட்டுமல்ல, நாம் ஆவியிலையும் பிறந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். இன்னும் சத்தமா, ஆவியிலையும் பிறந்திருக்கிறோம். எப்படி பிறந்தோம் பாஸ்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைபிளில் போட்டிருக்குது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க? அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷருடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். பாருங்க, அவங்க நேச்சுரலா பிறந்தது மட்டுமல்ல, தேவனாலையும் பிறந்திருக்கிறாங்க. அதுதான் நம்முடைய பாக்கியம். பாருங்க, இதுல சந்தோஷப்படுறீங்களா? இதை குறித்து மேன்மை பாராட்டுறீங்களா? அதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பாருங்க, சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க ஜாதி, அவங்க குலம், அவங்க கோத்திரம், அவங்க படிப்பு, அவங்களுக்குள்ள மேன்மைகளெல்லாம் பற்றி பாருங்க பெருமை அடிக்கிறத பார்த்தா தாங்கவே தாங்காது போல, அந்த அளவுக்கு பெருமை அடிக்கிறாங்க. கவனிங்க, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. தேவனுடைய மக்களே, நாம் தேவனால பிறந்திருக்கிறோம், அதுதான் இருக்கிறதுல பெரிய விஷயம். அதை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். மேன்மை பாராட்டுகிறவன் எதை குறித்து மேன்மை பாராட்டணும்? கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட. தேங்க்யூ லார்ட். காலையில் எந்திரிச்ச உடனே, ஆண்டவரே
என்னை மறுபடியும் பிறப்பித்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நான் இன்றைக்கு உம்முடைய பிள்ளையா இருக்கிறேன் ஆண்டவரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இருக்கிறீங்களா? இருந்தவர் ஆமென் சொல்லுங்க. பாருங்க, இதெல்லாம் இதுல நம்ம பெரும் பாராட்டணும். ஆவிக்குரியவர்கள்னா இவங்க தான். பாருங்க, அப்ப தேவனுக்கு பிறந்திருக்கிறோம். தேவனுக்கு பிறந்து மறுபடியும் பிறந்ததுனால, இயற்கையிலையும் பிறந்து ஆவியிலையும் பிறந்ததுனால, தேவனுடைய ராஜ்யத்தை பார்த்தது மட்டுமல்ல, தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ளே வந்துட்டோம். நம்ம இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? we are in the kingdom of God. இன்னைக்கு நாம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். பிசாசின் ராஜ்யத்துக்குள்ள இல்ல. பிசாசுக்கு நம்ம மேல எந்த அதிகாரமும் கிடையாது. நம்மளை ஆட்டி படைக்கிறதுக்கு அவனுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவனுடைய சரக்குகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வியாதி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தரித்திரம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாபம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பில்லி சூனியம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த தீமையும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. ஏனென்றால் நாம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். ஆமென். தேவன் ராஜாதி ராஜா, எல்லா நன்மைகளையும் உடையவராக இருக்கிறார். அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நாம இருக்கிறோம். அவருடையதெல்லாம் நம்முடையது. பாருங்க, அப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற பெரிய ஆசீர்வாதங்கள்ல ஒன்றை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அது என்னன்னா நீதி. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷமாய் இருக்கிறது. அப்ப தேவனுடைய நீதியை உடையவர்களாக நாம் இருக்கிறோம். தேவனுக்கு பிள்ளைகளா பிறந்த உடனேயே ஆண்டவர் வந்து பர்த்டே கிஃப்டா கொடுத்துட்றாரு நீதியை. இன்னைக்கு நாம பர்த்டே கிஃப்ட் கொடுக்குறோம். சிலர்லாம் யோசிக்க, நல்ல பர்த்டே கிஃப்டா வாங்கி கொடுக்கணும் என் பிள்ளைக்கு, என் பேரனுக்கு, இருக்கிறதுல பெஸ்டா வாங்கி கொடுக்கணும்னு நம்ம யோசிக்கிறோம். நம்மளை காட்டிலும் ஆண்டவர் ரொம்ப அன்புள்ளவர். நம்மளை காட்டிலும் 100 மடங்கு 1000 மடங்கு அதிக அன்பு நிறைந்தவர். அவருடைய பிள்ளைகளாக பிறந்த நமக்கு பாருங்க, பிறந்த அன்னைக்கே ஒரு கிஃப்டை கொடுத்துட்டாராம். அது என்னன்னா நீதி. பைபிள்ல போட்டிருக்கு, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே இந்த உலகத்திலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. இந்த நீதி நம்மை ஆளுகிறவர்களாக, பாருங்க, ராஜ வாழ்க்கை வாழ்கிறவர்களாக நம்ம என்ன செய்கிறது? மாற்றுகிறது. வாட் அ பிரிவிலேஜ்! என்ன அருமையான ஸ்லாக்கியம். கவனிங்க, இந்த நீதியை கர்த்தர் நமக்கு என்ன செய்யறாரு? தந்துடுறாரு. மிகப்பெரிய ஈவாகிய இந்த நீதியை தந்து விலையேறப்பட்டது. பாருங்க, விலையேறப்பட்ட இந்த தேவ நீதியை தேவன் நமக்கு இலவசமா தந்திருக்கிறாரு. அடிக்கடி இதெல்லாம் யோசித்து பார்க்கணும். மனசை வந்து பாருங்க, உலக பிரகாரமான காரியங்களில் நிலைக்க விடக்கூடாது. உலக பிரகாரமான சில காரியங்களை செய்கிறோம், வேலைகளை செய்கிறோம், போகிறோம், வரோம். ஆனால் மனது எப்போதும் பாருங்க தேவ கிருபையை சிந்திக்கிற மனதாக இருக்க வேண்டும். அப்படி ட்ரெயின் பண்ணுங்க. மனது எப்போதும் தேவனுடைய கிருபையை சிந்திக்கிற மனதாக, தேவனுடைய வார்த்தையை சிந்திக்கிற மனதாக, தாழ்மை நிறைந்த மனதாக, அன்பு நிறைந்த மனதாக, இரக்கமுள்ள மனதாக, மனதுருக்கமுள்ள மனதாக அது இருக்க வேண்டும் என்று கர்த்தரை போல மாறணும். பாருங்க, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராக இருக்கிறது போல நீங்களும் எல்லாவற்றிலையும் பூரண சற்குணராயிருங்கள். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். அவரை மாறி மாறுங்கன்றார். எத்தனை பேர் அவரை போய் மாற போறேன்னு விரும்புறீங்க? நான் விரும்புறேன். இன்னைக்கு ஒரு லெவல்ல இருக்கிறேன் ஆவிக்குரிய ஜீவியத்தில். ஆனால் இன்னும் நான் நல்லா மாறணும்னு விரும்புகிறேன். இன்னும் ஆண்டவரை போல மாறணும்னு விரும்புகிறேன். கவனிங்க, அப்படிப்பட்ட மாற்றத்துக்குள்ள தான் மகிமையின் மேல் மகிமை இருக்கிறது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். பாருங்க, இந்த நீதியை நமக்கு வந்து இலவசமா தந்திருக்கிறாரு. ஏன் இலவசமா தந்திருக்கிறார்னா, அவர் நம்மை நேசிக்கிறார். அவரை போல நம்மளை நேசிக்கிற ஒரு நபரை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. எல்லாரும் சத்தமா சொல்லுவோம், தேங்க்யூ ஜீசஸ். இன்னொரு முறை தேங்க்யூ ஜீசஸ். பாருங்க,
அவர் நம்மளை நேசிக்கிறதுனால இந்த விலையேறப்பட்ட இந்த நீதியை இலவசமா நமக்கு தந்திருக்கிறார். இன்னொன்னு, இந்த நீதியை நம்மால சம்பாதிக்க முடியாது. நம்ம என்ன பாடுபட்டாலும் சம்பாதிக்க முடியாது. அதனாலதான் இதை கிஃப்டா கொடுத்திருக்கிறார். நீதி என்றால் என்னன்னு போன முறை சொன்னேன் நான். தேவ சமூகத்திலே பாவங்கள் நீங்க பெற்று தைரியமா நிற்கக்கூடிய ஒரு உரிமை. இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் இருக்கிறாரு, அவர் முன்னாடி நீங்க போய் தைரியமா நின்றுவீங்களா? அவர் கூப்பிடாம நீங்க போய் தைரியமா நிக்க முடியாது. நீங்க போய் நின்னீங்கன்னா செக்யூரிட்டி உங்களை அச்சலக்கா தூக்கி கொண்டு வெளியே வச்சிருவாங்க. ஆனா அவர் வர சொல்லி கூப்பிட்டாருன்னா நீங்க போய் தைரியமா என்ன செய்யலாம், நிக்கலாம் இல்லையா? கவனிங்க. அப்ப நீதி என்பது அதுதான். நீதி என்பது தேவ சமூகத்திலே பாவங்கள் நீங்க பெற்ற தைரியமாய் நிற்கக்கூடிய ஒரு உரிமை, ஒரு ஸ்லாக்கியம். நீதி என்றால் இப்படி சொல்றாங்க, ரைட் வித் காட் அப்படின்றாங்க. தேவனுடைய பார்வையில சரி, அதான் ரைட் வித் காட். நம்மளெல்லாம் பார்த்து தேவன் என்ன சொல்றாரு? யூ ஆர் ரைட் அப்படிங்கிறாரு. என்ன ஆச்சரியம் பாருங்க. யூ ஆர் ரைட், நீ சரியான இடத்துல தான் இருக்கிறாய். அப்ப மனம் திரும்பாதவங்க they are wrong. யாரா இருந்தாலும் சரி, they are wrong. அவங்க சரியில்லை. மனம் திரும்பினவங்க சரி, அவங்களுக்கு நீதி கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதனால சரி. மனம் திரும்பாதவங்க சரியில்லை, ஏன்னா அவங்க பாவத்துல தான் இருக்கிறாங்க. பாருங்க, சரியில்லைன்றது மட்டும் இல்லை, முடிவு நரகம், பெரிய ஏமாற்றம் வாழ்க்கையில். அதனால தான் பாருங்க, ஆத்ம பாரம் நமக்கு ரொம்ப அவசியம். அவன் கண்ணு தெரியாமல் அவன் பாட்டில் உலக பிரகாரமான மேன்மைகளை பற்றி பெருமை பாராட்டிட்டு கிடக்கிறான். ஆனால் நாம் அவனை பார்க்கும்போது அவன் மேலே கொஞ்சம் பரிதாபப்படணும். ஏன்னா கண்ணை மூடுனான்னா அருமையானவர்களே, அடுத்த நிமிஷம் நரக பாதாளத்துக்குள்ளே போயிடுவான். நித்தியமாக அங்கே தான் இருக்க போகிறான். நாம் பரலோகத்தில் இருக்கும்போது அவனை பார்த்தோன்னா, ஐயோ நான் பூமியில் இருக்கும்போது அவனை பார்த்தோமே, ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே அப்படின்னு யோசிக்க தோணும். கவனிங்க. அதனால தான் ஆண்டவரை பற்றி என்ன செய்யணும்? நல்லா மற்றவங்களுக்கு சொல்லணும். அது பெரிய மாற்றத்தை அவர்களுக்கு கொண்டு வரும். அதனுடைய பலனை கர்த்தர் நமக்கு தருவார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் they are right with God. நீதி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப போவோம் சீக்கிரம், கலாத்தியருக்கு போங்க. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம். கலாத்தியர் 2:15 வசனம் பாருங்க. புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாயிராமல் சுபாவத்தின்படி யூதராயிருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்து, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படும்படி கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம். கவனிங்க. பவுல் யூதர்களுக்கு எழுதுறாரு. யூதர்களை பார்த்து சொல்லும்போது, புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாயிரம். நாமெல்லாம் அப்படி கிடையாது, புறஜாதிகள் கிடையாது. புறஜாதிகளில் பிறந்து பாவிகளாக இருக்கிறாங்களே, அவங்கள மாதிரி நாம கிடையாது, நாம யூதர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறாரு. சுபாவத்தின்படி யூதராக இருக்கிற நாம் அப்படின்னு சொல்றாரு. நல்லா கவனிங்க. சுபாவத்தின்படி யூதராக இருக்கிற நாம் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலதான் நீதிமானாகிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்க, அவர் யூதர்களுக்கு சொல்லுகிறாரு. ஆனா அந்த யூதருடைய எண்ணம் என்னன்னா, அவங்களுக்கு நாங்க பிரஜாதிகளில் பிறந்த பாவிகள் கிடையாது, நாங்க ஆபிரகாமின் பிள்ளைகள், உடன்படிக்கையின் பிள்ளைகள், தேவனுடைய வாக்குத்தத்தம் எல்லாம் எங்களுடையது. நாங்க அகில உலகத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதி, நாங்க விசேஷமானவர்கள். மோசேயின் மூலமாக தேவன் 10 கற்பனைகளை எங்களுக்கு நினைச்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு, நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆகவே
நாங்கள் பாவிகள் அல்ல, பிரஜாதிகளில் பிறந்த பாவிகள் அல்ல, நாங்கள் யூதர்கள், நாங்கள் நீதிமான்கள் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. அவங்கள தான் எழுதுறாரு பவுல். நம்ம யூதராக கூட இருக்கலாம், ஆனால் யூதராக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால தான் நம்ம நீதிமான் ஆக முடியும் அப்படின்னு அவங்களுக்கு எழுதுறாரு. ஆனால் இவங்களுடைய எண்ணம் என்னன்னா, நாங்கள் விசேஷமானவர்கள், நாங்கள் யூதர்கள், உடன்படிக்கையின் மக்கள், ஆபிரகாமின் பிள்ளைகள், நாங்கள் நீதிமான்கள், நாங்கள் பாவிகள் அல்ல, நாங்கள் நீதிமான்கள் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருந்துச்சு. எண்ணம் தான் தப்பு பாருங்க. சத்தியம் வழங்கலைன்னா தப்பாக தான் யோசிப்போம். இவங்க அப்படிதான் இருந்தாங்க, யூதர்கள் அப்படிதான் இருந்தாங்க. ஏப்பா எப்படிப்பா நீதிமான்கள் ஆனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க, நியாயப்பிரமாணத்தை சின்ன வயசுல இருந்து நாங்கள் நிறைவேற்றிட்டு வர்றோமே, அதனால நாங்கள் நீதிமான்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம். நல்லா கவனிங்க, நல்லா புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் போகும்போது பாருங்க, நல்ல கர்த்தரை கம்பீரமாக துதிச்சுக்கிட்டே போவீங்க. சத்தியம் வழங்கணும். கவனியங்கள், இவங்க என்ன, யூதர்கள் என்ன நினைச்சாங்க, எங்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, நாங்கள் சின்ன வயசுல இருந்து அந்த நியாயப்பிரமாணத்தின்படி போதிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டவர்கள், அதனால நாங்கள் நீதிமான்கள், நியாயப்பிரமாணத்தின்படி செய்ததுனால நாங்கள் நீதிமான்கள் அப்படியே யோசிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ போவோம் யாத்திராமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம். யாத்திராமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. மோசே கர்த்தருடைய வார்த்தைகள் யாவையும் நியாயங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தான். எல்லா கர்த்தருடைய வார்த்தைகளையும் சொல்றான் மோசே. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஏக சத்தமாய், எல்லாம் ஒன்னா கூச்சல் போடுறாங்க, ஏக சத்தமாய், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. கர்த்தர் அருளின எல்லா வார்த்தைகளின்படியையும் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். கர்த்தர் கொடுத்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்வோம், எல்லா வார்த்தையின்படியும் செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப 7ஆம் வசனம் பாருங்க. உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். இப்ப கொஞ்சம் கூட்டிக்கிறாங்க. முதல்ல என்ன சொன்னாங்க, வார்த்தையின்படியெல்லாம் செய்வோம்னாங்க. இப்ப சொல்றாங்க வார்த்தையெல்லாம் அதன்படியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் அப்படின்றாங்க. நான் கேட்கிறேன், வார்த்தையின்படி செஞ்சாங்களா? எல்லா வார்த்தையின்படியும் கீழ்ப்படிஞ்சு நடந்தாங்களா? 10 கற்பனைகளை சீனாய் மலையிலிருந்து தேவன் பேசுறாரு. எல்லாம் கீழே நின்றுக்கிட்டு ஜனங்கள்லாம் கேட்டாங்கன்னு பைபிளில் நம்ம வாசிக்கிறோம். அந்த சத்தம் பயங்கரமா இருந்துச்சான். ஆகவே மோசே இறங்கி வந்தபோது மோசேட்ட சொல்றாங்க, தேவன் உங்ககிட்ட பேசட்டும், நீர் எங்கிட்ட பேசும், அவர் எங்ககிட்ட டைரக்டா பேச வேணாம், நடுக்கமா இருக்குது அப்படின்னு சொல்லி ஜனங்கள் சொல்றாங்க. அந்த அளவுக்கு சீனாய் மலையிலிருந்து தேவனுடைய சத்தம் தொனித்தது என்று நம்ம விதத்தில் வாசிக்கிறோம். அப்புறம் கர்த்தர் மோசேயை மேலே கூப்பிடுறாரு. சீனாய் மலையில் மறுபடியும் வாப்பான்னு சொல்லி மேலே கூப்பிடுறாரு. மேலே போய் பாருங்க, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து அந்த ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கடைசியில் 10 கற்பனைகளையும் எழுதி கொடுக்குறாரு. அதையும் வாங்கிட்டு வர்றான். வாங்கிட்டு வர்றதுக்கு 40 நாள் ஆயிடுச்சு. உடனே இங்க இருக்கிற ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்க, எகிப்திலிருந்து நம்ம நடத்தி கொண்டு வந்து மோசைக்கு என்ன ஆச்சோ தெரியல, மோசே என்ன ஆனாரோ தெரியல. இப்போ நமக்கு முன் செல்லும் தெய்வங்களை நம்ம உண்டாக்குவோம் சொல்லி ஆரோனை போட்டு நச்சரிச்சு அவங்க கையில் கழுத்தில் இருக்கிற காதில் இருக்கிறதெல்லாம் கழட்டி கொடுத்து, அவன் பாருங்க அந்த பொண்ணு வெள்ளியெல்லாம் எடுத்து பொண்ணை முழுவதும் எடுத்து அதை ஒரு கண்ணுக்குட்டியா வனஞ்சு கடைசியில் அவன் சொல்லிவிட்டான், எகிப்திலிருந்து உங்களை நடத்தி கொண்டு வந்த தெய்வம் இவைகள் தான். பாருங்க, இந்த கண்ணுக்குட்டி தான் உங்களை நடத்திட்டு வந்துச்சுன்னு சொல்லி அவன் சொல்லிட்டான். உடனே ஜனங்கள்லாம் அந்த கண்ணுக்குட்டிக்கு பலியிட்டு, பைபிளில் போட்டிருக்கு, புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருந்தார்கள்னு வேதத்தில் வாசிக்கிறோம். கற்பனையவே உடைச்சிட்டாங்க. கற்பனை என்ன வாசிங்க, யாத்திராவும் 20
யாத்திராகமம் 20:3-4 பாருங்க. என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். போதும் சொல்லிட்டாரு பாருங்க. பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். அதாவது மீன் மாதிரி ஒரு விக்கிரத்தை உண்டாக்காத, தண்ணிக்குள்ளே இருக்கிற மீன்கள் மாதிரி, அல்லது தண்ணிக்கு மேலே இருக்கிற பூமியில் இருக்கிற மிருகங்கள் மாதிரி ஒரு சொரூபத்தை செய்யாத, உண்டாக்காத, அதை வணங்காத அப்படின்னு சொன்ன ஃபர்ஸ்ட் கற்பனையே அதுதான். என்ன பண்ணிட்டாங்க? பொண்ணை கழட்டி கொடுத்து கண்ணுக்குட்டியே உண்டாக்கிட்டாங்க. ஏப்பா நீங்கள் தானே சொன்னீங்க தேவனுடைய வார்த்தையின்படி எல்லாம் செய்வோம், எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்து நடப்போம்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சு? கற்பனையை உடைச்சு விட்டாங்க, மீறிட்டாங்க, தேவனுடைய வார்த்தையை மீறிட்டாங்க. அப்ப தேவனுடைய வார்த்தையின்படி செய்து பாருங்க, நாங்க கெட்டிக்காரங்க செஞ்சு முடிச்சிட்டோன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா மனுஷன் பாவத்தில் பிறந்ததுனால பாருங்க, அவன் தன்னுடைய புண்ணிய கிரியைகளினாலே நீதியை சம்பாதிக்க முடியாது. இவன் புண்ணிய கிரியை செய்யணும்னு இறங்கினான்னா இவன் பாவத்தில் தான் தட்டி விடுவான். தேவனுடைய வார்த்தையின்படி எல்லாம் செய்வோம்னு சொல்லிட்டு கடைசியில் கற்பனை நினைச்சிட்டாங்க, உடைச்சிட்டாங்க இல்லையா? இதில் பெரிய பிரச்சனை என்னன்னா, தேவனுடைய கற்பனைகள் அத்தனை கற்பனைகள் இருக்குது. விசேஷமாக அந்த இதை மட்டும் எடுத்துக்கிறோம், 10 கற்பனைகள் இருக்குது. அதுக்கு மேலே நிறைய இருக்குது, 613 கற்பனைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க வேத வல்லுநர்கள். நம்ம அந்த 10 கற்பனையை மட்டும் எடுத்துக்கிறோம். இந்த 10 கற்பனைகளில் ஒரு கற்பனையை மீறினா எல்லாத்துலேயும் ஃபெயிலு. இது எங்கே போட்டிருக்குதுன்னா யாக்கோபுல போட்டிருக்குது. திருப்புங்க, யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். சீக்கிரம், யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. எப்படி எனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தோம், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியா இருப்பான். ஒண்ணுல ஃபெயில்னா எல்லாத்துலயும் ஃபெயிலு. எங்க அப்பா சொல்லுவாரு, அந்த காலத்துல அவர் இந்த பழைய SSLC காரரு. இந்த பழைய SSLC என்ன பிரச்சனை அப்படின்னா, எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டராக இருக்கிறதுக்கு முன்னாடி அவர் காலத்தில் தான் எந்த படத்தில் ஃபெயில் ஆனீங்களோ அந்த படத்தை மட்டும் எழுதி பாஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. நல்ல சட்டம் பாருங்கள், கிருபையின் சட்டம் அது. ஆனால் அதுக்கு முன்னாடி என்னென்னா, SSLCயில் 7 பாடங்களாம். 7 பாடத்தில் ஒன்றில் ஃபெயில்னா எல்லாத்தையும் மறுபடியும் எழுதணும். எங்கள் அப்பா சொல்லுவார், அவர் அப்பா நான் 2 வாட்டி எழுதினேன் SSLC, ஃபெயில் ஆகிட்டேன். மொதல் வாட்டி எனக்கு கணக்கில் போயிடுச்சு. கணக்கில் போச்சுன்னா கணக்கு மட்டும் எழுதிருந்தாங்கன்னா எழுதியிருப்பேன். மறுபடியும் எல்லாத்தையும் படிக்கும்போது அடுத்த முறை கணக்கில் பாஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஹிந்தியில் போயிடுச்சு. அப்புறம் நான் யோசித்தேன், நம்மளால் படிப்பு முடிக்க முடியாது, SSLCயை நம்மளால் முடிக்க முடியாதுன்னு சொல்லி தான் வேலை தேடி மூணார் பகுதிக்கு வந்தேன்னு சொல்லி எங்கள் அப்பா சொல்லுவார். பாருங்கள், அந்த மாதிரி ஒரு காலம் நியாயப்பிரமாணத்தின் காலம். அத்தனை கற்பனைகள் நிறைவேற்றிட்டேன்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. எங்கேயோ ஒரு இடத்துல என்ன சொல்லுவீங்க, மிஸ் பண்ணிடுவீங்க. மிஸ் பண்ணீங்கன்னா பாருங்க, எல்லா கற்பனையும் உடைச்ச மாதிரி ஃபெயிலு. கவனியுங்கள். அப்ப என்ன அர்த்தம்? நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால எந்த மனுஷனும் நீதிமானாக முடியாது என்பதுதான் உண்மை, என்பதுதான் சத்தியம். அதனால தான் ஒருத்தன் வரான் இயேசுநாதர்கிட்ட, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். வந்தவனே கேட்குறான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன கேள்வியே பாருங்க, நான் என்ன செய்ய வேண்டும்? அவன் எப்படி கேட்டிருக்கணும், நான் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு நீங்க என்ன செய்ய போறீங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டிருந்தா சரியான கேள்வி. உடனே சொல்லியிருப்பாரு, உனக்காக சிலுவையில் மறிக்க போறேன்ப்பா நான். சிலுவையில் மறித்து ரத்தம் சிந்தி தேவனுடைய அன்பினாலும் கிருபையின் மிகுதியினாலும்
பாவங்களற உன்னைய கழுவி உனக்கு நித்திய ஜீவனை நான் தரப்போறேன்னு இயேசு சொல்லியிருப்பாரு. கவனிங்க. ஆனா இவன் வந்து கேட்கும்போது என்ன கேட்குறான்? நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? பயங்கர பெருமை பாருங்க அவனுக்கு. நல்ல போதகரே, நீர் ஒரு நல்ல மனுஷன், நானும் ஒரு நல்ல மனுஷன் அப்படிங்கிறதெல்லாம் வர்றான். இயேசு சொன்னார், அப்பா கற்பனைகள் அறிந்திருக்கிறாயா? கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பெற்றோரை கனம் பண்ணுவாயாக, இந்த கற்பனைகள்லாம் வாசித்திருக்கிறையா? இதெல்லாம் அறிந்திருக்கிறாயா அப்படின்னு கேட்ட மாட்டத்தில் அறிந்திருக்கிறாயான்னு தான் கேட்டாரு. ஆனா இவன் சொல்றான், சின்ன வயசுல இருந்து நிறைவேற்றி இருக்கிறேன்றான். இதைத்தான் சாம் பாஸ்டர் சொல்லுவாரு, அண்ட புழுகு ஆகாய புழுகு. இதை போல ஒரு பொய்யை பார்க்கவே முடியாது. கவனிங்க. சின்ன வயசுல இருந்து எல்லா கற்பனைகளையும் நிறைவேற்றி இருக்கிறேன்னு சொல்லி ஏசு சொன்னாரு, உன்கிட்ட ஒரு குறைவு இருக்குது. உனக்கு உண்டானதெல்லாம் வித்து தரித்திரருக்கு கொடுத்துட்டு வந்து நீ என்னை பின்பற்று, சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்று அப்படின்றாரு. என்ன சொல்ல வர்றாரு? உனக்குள்ள ஒரு இச்சை இருக்குது, பணத்து மேல ஒரு ஆசை உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி இயேசு அவனுக்கு உணர்த்துறாரு. அவன் மேல அன்பா தான் இருக்கிறார், அவன் மேல கோபமாலாம் இல்லை. நீங்க வாசித்து பாருங்க, மார்க் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. இயேசு அவனிடத்துல அன்பு கூர்ந்து, நல்ல மனுஷனா இருக்கிறானே, கற்பனைகளை நிறைவேற்றணும்னு விரும்புறான். ஆனா ஒண்ணு அவனுக்கு வழங்கல. நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றதன் மூலமாக நீதிமான் ஆகி அப்புறம் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கலான்னு அவன் நினைக்கிறான். அது முடியவே முடியாது. ஏன்னா உன்னிடத்துல ஒரு குறைவு இருக்குது. இச்சையாதிருப்பாயாக என்கிற கற்பனை நீ மீறி இருக்கிற. ஒன்னுல ஃபெயில்னா எல்லாத்துலயும் ஃபெயில். உனக்கு நித்திய ஜீவனே கிடைக்காது. நித்திய ஜீவனை நீ பெற்றுக்கொள்ளணும்னா நீ என்னையே விசுவாசிக்கணும் என்பதுதான் இயேசுனுடைய செய்தி. அதுதான் தேவனுடைய செய்தி இல்லையா? நம்ம வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைம்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசு விசுவாசிக்கும் போதுதான் மனுஷன் நித்திய ஜீவனை பெறுகிறான். இயேசு விசுவாசிக்கும் போதுதான் நீதியை பெறுகிறான். நீதியை பெற்ற பிறகுதான் நித்திய ஜீவனை பெறுகிறான். கவனிங்க. அப்ப பைபிளை போட்டிருக்கு, துக்கத்தோட போயிட்டான்னு போட்டிருக்குது. பாவம், நீதியும் கிடைக்கல, நித்திய ஜீவனும் கிடைக்கல. ஏன்னா நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் மூலமாக பாருங்க அவன் நீதிமான் ஆகிறதுக்கு பிரயாசப்பட்டான். கிடைக்கவே கிடையாது. நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறது மூலமாக ஒரு மனுஷன் நீதிமான் ஆக முடியாதுன்னு சொல்லி போட்டுக்க. அடுத்தவரை நான் காமிக்கிறேன். கவனிங்க. இந்த நித்திய ஜீவன், இந்த நீதிய இயேசுவை விசுவாசிக்கும் போது அது நமக்கு ஃப்ரீயா கிடைக்குது. அவ்வளவு பிரயாசப்பட்டு கற்பனைகளெல்லாம் நிறைவேற்றி சம்பாதிக்க முடியாத அந்த அரிய பெரிய பொருளாகிய நீதிய பாருங்க தேவன் இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு இலவசமா கொடுக்கிறாராம். அப்படியானால் இயேசு செய்த கிரியைகள் எவ்வளவு பெரிய கிரியைகள் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இயேசு நமக்காக அவ்வளவு பாடுபட்டிருக்கிறார். திருப்போம் அதை மட்டும் பார்த்து முடிச்சிருவோம். அடுத்த வாரம் தொடருவோம். ரொம்ப அற்புதமான ஒரு பாடம் இது. 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் பாருங்க. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நம்ம இந்த 2வது பகுதியை தான் அடிக்கடி வாசித்திருக்கோம் இல்லையா? அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அதை தான் ரொம்ப கொஞ்சம் அழுத்தி பார்க்குறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி உள்ள இதை பாருங்க. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு, எல்லாரும் சொல்லுவோம் நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு. பாவம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு போய் நீதி நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வரும்படியாக அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சுமந்தார். நல்லா கவனிங்க. பாவத்தை ஒரு மனுஷன் உள்ளத்துல வச்சுக்கிட்டு இவன் நான் அந்த கிரியை செய்கிறேன், நான் இந்த கிரியை செய்கிறேன், நான் அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன்னு சொல்லி இவன் செய்கிறதன் மூலமாக எந்த நீதியும் சம்பாதிக்க முடியாது. முதல்ல பாவம் இவனை விட்டு போகணுமே. பாவம் ஒரு மனுஷனை விட்டு போகணும்னா பாவத்துக்கு பரிகாரம் இயேசுதான். பாவத்துக்கு பாருங்க, பாவத்துக்காக பலியிடப்பட்ட தேவாட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து தான். ஆண்டவர் காலையிலே சொல்லுவோம்
பாருங்க, இயேசு நம்முடைய பாவங்களை கல்வாரி சிலுவையில சுமந்து தீர்த்ததுனால பாவம் நம்ம விட்டு ஓடுகிறது, நீதி நமக்குள்ள வந்து சேர்கிறது. பாவத்துக்கு செத்து விடுகிறோம், நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். நீதி நமக்குள்ள வந்து விடுகிறது. அப்படிதான் இயேசு நமக்கு நீதியை தருகிறார். இயேசு பாவத்தை சுமந்து தீர்த்ததுனால நீதி நமக்கு கொடுக்கப்படுகிறது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்க. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இது தேவனுடைய செயல். பாருங்க, நம்மகிட்ட இருக்கிற பாவத்தை எல்லாம் எடுத்து இயேசுவின் மேல சுமத்தி இயேசுவினிடத்தில் இருந்த நீதியெல்லாம் எடுத்து நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே இன்னைக்கு நாம சொல்லுகிறோம், அவரே தேவனால் நமக்கு நீதியா இருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், இயேசுவே தேவனால் எனக்கு நீதியா இருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசுவே தேவனால் எனக்கு நீதியா இருக்கிறார். அப்ப தேவ நீதியை நாம் உடையவர்களாக இருக்கிறோம். இந்த தேவ நீதி எப்படி நமக்கு வந்துச்சு? ஒரே வசனம், ரோமர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. ரோமர் 1:17, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி. எல்லாரும் சொல்லுவோம், விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி. இன்னொரு முறை சொல்லுவோம், விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி. அப்ப இயேசுவை விசுவாசிச்சோம், தேவநீதி நமக்கு உண்டாயிடுச்சு. உண்டாக போது இல்லை, உண்டாயிடுச்சு. இந்த அரிய பெரிய பொக்கிஷமாகிய தேவ நீதியை நம் உடையவர்களாய் இருக்கிறோம். எவ்வளோ பெரிய பாக்கியவான்கள் பாருங்க. எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் சம்பாதிக்க முடியாத இந்த தேவ நீதியை தேவன் இயேசுவின் மூலமாய் இலவசமாய் நமக்கு என்ன செய்கிறாரு? தந்திருக்கிறாரு. அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதமே தேவநீதி தான். இந்த தேவநீதி இருக்கிறதுனால தைரியமா 24 மணி நேரமும் எப்போ வேணாலும் தேவ சமூகத்தில் வரலாம். யோசித்து பாருங்க, கற்பனை அப்படியே தட்டி விடணும். வானங்களை பாருங்க, சூரிய சந்திர நட்சத்திரங்களை பாருங்க, அதுக்கு மேலே இருக்கிற கேலக்சின்னு சொல்கிறாங்க, இந்த வானமண்டலத்தின் படைப்புகள், இதெல்லாம் பார்க்கும்போது தேவன் எவ்வளவு பெரியவர். ஒரு ரெட் சூப்பர் ஜாயிண்ட்னு சொல்லி ஒரு நட்சத்திரம் இருக்குதான். அந்த நட்சத்திரத்துக்குள்ள பாருங்க 110 சூரியனை வரிசையில் அடிக்கலாமா. எவ்வளோ பெரிய தேவன் பாருங்க. அவர் சமூகத்தில் தைரியமா நம்ம அப்பா பிதாவேன்னு நிற்கக்கூடிய ஒரு திராணி நமக்கு இருக்குதுன்னா, இது நாம் சம்பாதிச்சிட்ட ஒன்று கிடையாது, நமக்கு இலவசமாக கொடுக்கப்பட்ட ஈவு. அதனால தான் நான் சொல்லுறேன், நம்மை போல பாக்கியவான்கள் உலகத்தில் எவனுமே கிடையாது. நமக்கு ஒப்பானவர்கள் ஒருத்தனுமே கிடையாது. இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? அப்ப பாருங்க, இவ்வளோ மனுஷன் பிரயாசப்பட்டு கிடைக்க முடியாத இந்த தேவ நீதிங்கிற இந்த அரிய பெரிய பொக்கிஷத்தை இலவசமாக நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அந்த இலவசமான அந்த ஈவை இன்னைக்கு நம்ம உடையவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே என்னை நீதிமான் ஆக்கினபடியால் உமக்கு நன்றி. படுக்கும் போதும் ஆண்டவரே என்னை நீதிமான் ஆக்கினபடியால் உமக்கு நன்றி. காலையில் எழும்பும் போதும் ஆண்டவரே என்னை நீதிமான் ஆக்கினபடியால் உமக்கு நன்றி. பாருங்க, பகலில் ஞாபகம் வரும்போதெல்லாம் ஆண்டவரே என்னை நீதிமான் ஆக்கினபடியால் உமக்கு நன்றி. தேவ ராஜ்யத்துக்குள்ளே இருந்து இந்த நீதியை நான் உடையவனாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறீரே, உமக்கு நன்றின்னு கர்த்தரை துதியுங்க. நீதியின் ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையை நிரப்புவதை அனுபவிப்பீர்கள். காண்பீர்கள் மட்டும் இல்லை, அனுபவிப்பீர்கள். ஆமென். எல்லாம் தயவுசெய்து எழுதினர். பிரேஸ் தி லார்ட், glory to Jesus. பிசாசிட்ட சொல்லுங்க, பிசாசே நான் தேவனுடைய நீதிமான் சொல்லுங்க, ஓடியே போயிடுவான். பக்கத்தில் நிற்க மாட்டான். ஏன்னா அவன் ஒரு பாவி. வெளிச்சத்துக்கு முன்னால இருட்டு நிற்க முடியாதுன்ற மாதிரி பாருங்க, பிசாசு நீதிமான்களுக்கு முன்பாக நிற்கவே முடியாது. அப்படிப்பட்ட தேவ நீதியை கர்த்தர் நமக்கு இலவசமாய் தந்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு கர்த்தாவே இயேசுவை கல்வாரி சிலுவையிலே மரிக்க செய்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு சிலுவையிலே பாடுபட்டு மரித்து எங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்த்தபடினாலே இந்த தேவ நீதி
எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அங்கீகரிக்கிறோம். அதற்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இன்றைக்கு நாங்கள் நீதிமான்களாக இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீதிக்குரிய ஆசீர்வாதங்கள் எங்களை வந்து சேருவதாக. இந்த நீதிமான்கிற இந்த ஸ்தானத்தினாலே வருகிற ஆசீர்வாதங்கள் எல்லாரையும் வந்து சந்திப்பதாக. எல்லாருடைய வாழ்க்கையும் நீதியின் ஆசீர்வாதங்களாலே நிரப்புவீராக. தகப்பனே, விதமாக செய்கிறீர். ஆளுகிற ஒரு வாழ்க்கையை, ராஜரீகமான ஒரு வாழ்க்கையை கர்த்தாவே இந்த நீதி எங்களுக்கு கொடுத்திருக்கிறது என்பதை அறிந்து எப்போதுமே துதிக்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. விதமான செய்கிறீர். அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.